எங்கெங்கேயோ கதை போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கதை வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து சூர்யாவும் மகாவும் இன்னமும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபன் எலமெண்ட்டாக ஜாலியாக இருக்க மாதிரி காமிக்கிறது. கோடீஸ்வரி தனியாக போய் ரவுடிங்கள சண்டை போடுறதுங்கிறதும், இந்த குடும்பத்தில் எல்லாருமே எப்படி தாண்டா பணம் சம்பாதிச்சிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் மக்கா இருந்து போலீஸை கூப்பிடாம டெம்போ ட்ராவலர் எடுத்து ஏதோ வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி கிளம்பி போகிறது. இது எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு சிரிக்கிறதா அழறதானுங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படியோ இந்த விவகாரத்தில் கோடீஸ்வரியுடைய உதவினால் இவங்க தப்பிச்சு எஸ்கேப் ஆகி சூர்யா மகாலாம் வர அந்த ரவுடிகள்லாம் பிடிச்சி அடிக்க. ஆனால் ரவுடிங்க வந்து சித்ராதேவி பேரை சொல்லாமல் இருக்கு, ஏன்னா இப்போதைக்கு வில்லி வாண்ட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே கதையை கொண்டு போக. இதுக்கு பிறகு தான் நம்ம எதிர்பார்க்குற முக்கியமான விஷயமான எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே சரோஜினி சொல்லிட்டாங்க அவங்க குழந்தை இல்லைன்ட்டு, உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு தாத்தாலேருந்து எல்லாரும் கேட்க வேறு வழியே இல்லாமல் ஒரு உண்மையை சொல்லணும். அதாவது என்னென்னா, தாத்தாவுக்கு ஏற்கனவே வந்து ஒரு அஃபேர் சின்ன வயசில் அவர் இருக்கும் போது இருக்க, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து, அந்த பொண்ணு தான் வந்து இப்போ இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க பொண்ணு, அந்த பொண்ணோட குழந்தை தான் இது, தாத்தாவுடைய பேத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு வந்து பாட்டி இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா சித்தப்பா விஜய் அனாமிகா அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கேரக்டர்ஸோட குழந்தைன்னு சொல்ல போகிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனாலும் அந்த விஷயத்தை இப்போ உடனடியாக சொல்லாமல் இன்னும் இழுத்து தள்ளி இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் திருப்பி அழகியாருங்கிறத ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் இந்த ட்ராக்கை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான தேவை வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் இழுக்க ஆரம்பிச்சு மக்களுக்கு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை அடுத்து கொண்டு போகிறாங்க, யாரோட குழந்தைன்னு சொல்லி சொல்ல போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.